திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவுகளை உங்களுடைய நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல் கிரகமாக சுக்கிரனை நம்ம எடுத்துக்கலாம். சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இத்தனை நாளா பாத்துட்டீங்கன்னா ரிஷபத்துல இருந்தார். இப்போ மிதுன வீட்டுக்கு குருவோட சேரப்போகிறார். சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அசுரகுரு, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தேவகுரு. இவங்க ரெண்டு பேருமே ஒரு டீம் பார்ட்னர் தான், டீம் லீடர்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இவங்க ரெண்டு பேருமே ஒரே இடத்துல மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள்ல, அதுவும் சுக்கிரன் பாருங்க 20ஆம் தேதி வரைக்கும் தான் குருவோட இருக்க போகிறார். அதற்கு மேல பாத்தீங்கன்னா கடக வீட்டுக்கு வந்துடுவார். இந்த 20 நாட்கள் ஒரு சில ஜாதகத்துக்கு மிகுந்த யோகத்தை கொடுப்பார். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா, மாதம் மாதம் வரக்கூடிய பணம், திடீர் பண வரவுகள், திடீர்னு வரக்கூடிய பணம் எல்லாமே சுக்கிரன். வருடக்கணக்கா வரக்கூடிய பணங்கள், பெரும் பணங்கள், இது எல்லாமே பரம்பரை சொத்துக்கள், இதெல்லாம் சொல்லக்கூடியது யாருன்னு பாத்துட்டீங்கன்னா குரு பகவான். அப்ப இந்த ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் சேரக்கூடிய காலகட்டங்கள். ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு ஜாதகம் சிலருக்கு அள்ளி கொடுத்துட்டு போயிருது, ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. இது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்கலாம். அடுத்தது பாருங்க சூரியன். இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 16ஆம் தேதிக்கு மேல கேதுவோட சேர போகிறார். அப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்ம ஜாதக ரீதியா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, கடுமையான தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய பித்ருதோஷம் அப்படின்னு நாம சொல்லுவோம். அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் கேது சேர்க்கை இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கின்றதோ, இதனுடைய பார்வைகளும் இருக்கலாம், நேருக்கு நேர் பார்வைகளும் இருந்தாலும் இந்த பலனை கொடுக்கும். இவர்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தை விஷயத்துல, தந்தையினுடைய ஆரோக்கியத்துல, உங்களுடைய சூரியன் உங்க ஜாதகத்துல என்ன பாவகத்தை வாங்கியிருக்கிறோ அது சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல இன்னும் பொதுவா நம்ம சொல்ல போனோம்னா, சூரியன் அப்படின்னா அரசியல்வாதிகள், கேது அப்படின்னா சர்ப்பம், விஷத்தை கொட்டக்கூடிய கிரகம், ஆன்மீக கிரகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். தடை தாமதங்கள் இதெல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியது யாருன்னா இந்த கேதுதான். அப்ப சூரியன் 16ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா கேதுவோட சேரப்போகிறார். இந்த காலகட்டங்கள்ல அரசியல்வாதிகளுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அரசு துறையில எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு, அல்லது அரசியல்வாதிகளுடைய தொடர்புல இருக்கக்கூடியவர்களுக்கு, இவர்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பொதுவாக இந்த ஒரு மாத காலங்களும் பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் கேதுவும் சேரக்கூடிய காலகட்டங்கள்ல இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, மக்கள் ரீதியாக மிகுந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அப்ப யாருக்கு அக்யூரேட்டா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கும் இருக்கும். அதனால இந்த சேர்க்கையெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தாலும், நீங்க இந்த துறையில இருந்தாலும் இல்லாட்டியும் கொஞ்சம் இந்த காலகட்டங்களை கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இத்தனை காலகட்டங்களாக சூரியன் கேதுவோடு இருந்துட்டு இருந்தார். இப்போ அவர் கன்னி வீட்டுக்கு வந்துட்டார். நேரடி சனியினுடைய பார்வையில நிக்கிறார். சனி இத்தனை காலத்துல உங்களுக்கு பாருங்க வக்ரம் இல்லாம இருந்தார். சனி ஒரு ராசி கட்டத்துல இருந்து மாறுறதுக்கு 2.5 வருஷம் எடுத்துக்கிறாரு. இதுல வருஷத்துல 3 மாசத்துல இருந்து 5 மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார். அப்ப இந்த வக்ர காலகட்டங்கள்ல இயல்பு நிலையிலிருந்து மாறி நடப்பார் அப்படிங்கறது அமைப்பு. உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் மிகுந்த யோக பலனை கொடுத்தேதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. இல்ல சனி வக்ரமாக இல்ல அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவா 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த சனி வக்ரத்துல ரொம்ப ஓரளவுக்கு, அதாவது ரொம்ப பிரச்சனைகள் இருந்துட்டு இருப்பீங்க. இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பாத்துக்கிறதுனால, யாரு ஜாதகத்துல சனி செவ்வாய் நேருக்கு நேர் பாத்துக்குதோ, அல்லது சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குதோ, இல்லது செவ்வாய்க்கு பார்வைகள் உண்டு 4, 7, 8 இந்த இடத்துல செவ்வாயில இருந்து 4ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கறத நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சேர்க்கை இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருங்க. அது சனி செவ்வாய் சேர்க்கை என்ன பண்ணா ஒரு போராட்டத்தை கொடுக்கும், கடுமையான முயற்சியை போட வைக்கும், கொஞ்சம் கொஞ்சம் ஃபெயிலியரை கொடுத்துரும், ஃபோர்ஸ் குணத்தை கொடுத்துரும். திடீர்னு கோவப்படுறது, திடீர்னு அழுகிறது, திடீர்னு ஏதாவது தூக்கி வீசுறது, இது போல திடீர்னு ஒரு ஃபோர்ஸா செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த சனி செவ்வாய் கொடுக்கும். இன்னும் நம்ம தனிப்பட்ட ஜாதத்துல பார்க்கும்பொழுது இன்னும் நம்ம முழுமையா எடுத்துக்கலாம். இப்ப பொதுவாக இந்த மாதத்துல இந்த கிரகங்கள் தான் மாற போறாங்க. அதனால உங்க ஜாதகத்துல இந்த கிரகங்கள் மாறக்கூடிய கட்டங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். மிதுன ராசிக்குண்டான ஆகஸ்ட் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி. உங்களை ஆளக்கூடிய கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதன். இந்த புதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மற்றும் 4 இது உங்களுடைய ராசி. இது ராசிக்கும் எடுத்துக்கலாம், லக்னத்துக்கும் பொருந்தி வரும். அப்ப ராசி அதிபதி புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கிறார்.
அப்போ 11ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கும் பொழுது உங்க ஜாதக புதன் வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு யோகத்தை கொடுத்துட்டு போயிடும். ஒருவேளை வக்ரம் இல்லை அப்படின்னா 11ஆம் தேதிக்கு மேலதான் உங்களுக்கு நல்ல பண வரவு, ஒரு தெளிவான மனநிலை ஏற்படுறது, வீடு மனைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பா இருக்கிறது, ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, ஒரு மனசு நிம்மதியா இருக்கிறது, இதெல்லாம் 11ஆம் தேதிக்கு மேலதான் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுத்துவது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது தனம், பொருளாதாரம், பண வரவு, குடும்ப ஒற்றுமை, குடும்ப சந்தோஷங்கள், குடும்ப தேவைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். புதன் வக்ரமாக இருந்தா 11ஆம் தேதிக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். அப்படி இல்லைன்னா 11ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக இது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த புதன் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியன். சூரியன் யாரு? உங்களுக்கு 3ஆம் அதிபதி. 16ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் வீட்டுல இருக்கார். 3 குடையவன் 2ஆம் வீட்டுல இருந்தா முயற்சிகள் பலிதமாகும். ஒரு முறைக்கு பல முயற்சிகள் செய்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. பணம் சார்ந்த விஷயத்துல, குடும்பம் சார்ந்த விஷயத்துல, இதுல எல்லாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. அந்த 16ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, சூரியன் உங்களுக்கு 3ஆம் வீட்டுல இருந்தாலும் அது ஆட்சி பலம் பெற்ற வீடுதான். ஆனா இருப்பினும் கேதுவோடு அங்க சேரும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதற்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பல தடைகளுக்கு அப்புறம் நடப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார். நான் முதல்ல சொன்ன மாதிரி சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறவங்க, சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ளுங்கள், அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் யாருன்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார், அதாவது ராசிக்குள்ளேயே இருக்கிறார். அப்ப 5 குடையவர் ராசிக்குள்ள வரும் பொழுது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். குழந்தைகள்னால ஒரு மன மகிழ்ச்சி, அதிர்ஷ்டங்கள் பெருகி வருகிறது, திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 12ஆம் அதிபதியாகி உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய 7-10 குடையவரான குருவோட சேரும் பொழுது ஒரு சுப விரயங்கள், ஒரு சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே உங்க குடும்பத்துல நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். திருமணம் சார்ந்த விஷயத்திற்குண்டான பேச்சுவார்த்தை, அதற்குண்டான சுப விரயங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சென்று வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வது, தீர்த்த யாத்திரை போன்ற பயணத்தை விரும்பி செய்வது, விரும்பி போவது, அது குடும்பத்தோட சேர்ந்து குழந்தைகளோட சேர்ந்து போயிட்டு வர்றது குடும்பத்தோட. அதுவும் 7ன்னா உங்களுக்கு பார்ட்னராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், உங்க நண்பர்களாக இருக்கலாம், இவர்களோட எல்லாம் சேர்ந்து சென்று வரக்கூடிய அமைப்பை இந்த மிதுனத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக இந்த சுக்கிரன் மூலமாகவும் குரு மூலமாகவும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அடுத்தது பாருங்க செவ்வாய். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, செவ்வாய் உங்க ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்போ 6 4ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஹோம் லோன் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, ஏதாவது பினான்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கீங்க, அதை கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிற அதை கட்டுவதற்குண்டான வாய்ப்பும் அதற்குண்டான லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அவரே 11ஆம் அதிபதியும் ஆகிறார். அல்லது ஹோம் லோன் அப்ளை பண்ணிட்டு அது கிடைக்காம இருக்குது, தடை தாமதமா இருக்குதுன்னா அது கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாக செவ்வாய் 6 குடையவராகி 4ஆம் வீட்டுல இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, கொஞ்சம் மருத்துவ செலவுகள் உண்டு, உங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 4ஆம் இடங்கிறது ஆரோக்கியம், 6ஆம் இடங்கிறது உங்களுக்கு நோயை சொல்லக்கூடியவரோட, 8ஆம் இடங்கிறது நோய் நிவர்த்திக்கு உண்டான ஒரு மருந்து. அப்ப 6 குடையவரை உங்களுக்கு 4 இருக்கும்பொழுது நோய் வருவதற்குண்டான வாய்ப்புகளும், கடன் அதிகமாக ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும், அதிகமான வேலை பளு இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும், ஒரு வேலையில நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் லாபத்துல குறைவு இருக்காது, ஏதாவது ஒரு வழியில லாபத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. அடுத்தது பாருங்க சனி. சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்லயே சொல்லியிருக்கிறது என்னன்னா, வக்கரமாக ஆகிறார். அப்ப இந்த மாதம் முழுவதும் வக்கரம். ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு யோகத்தை நிச்சயமாக வழங்கிட்டு தான் போவார். பூர்வீக சொத்துக்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், திடீர் பண வரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை வக்ரம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளாக இருந்தால் அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க. அப்பா சார்ந்த விஷயத்திலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது முற்றிலும் உண்மை. இந்த மாதம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 ஓரளவு சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது 70% நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும், ஒரு 30% ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தினுடைய பலனாக இருக்குது. இதுல நீங்க முக்கியமாக 11ஆம் தேதிக்கு மேல எதை செய்தாலும் உங்களுடைய வெற்றி பயணம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. 16ஆம் தேதிக்குள்ள நீங்க உங்களுடைய முயற்சிகளை சீக்கிரமா, அதாவது திரும்ப திரும்ப செய்யக்கூடிய விஷயங்கள், அதுவும் பாருங்க நான் சொன்னது போல சூரியன் கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்களும், சனி நேரா பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களாக உங்க ஜாதகத்துல சனி செவ்வாய் சேர்க்கையாக இருந்தாலும் கொஞ்சம் போராட்டத்துக்கு அப்புறம் நடக்கும்.
ஒரு கடுமையான முயற்சிக்கு பின்பு நடக்கும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இப்போ நாம என்ன நடக்கும் அப்படிங்கிற பலன்களை சொல்லியாச்சு. இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறது நன்மைகளும் உண்டு, தீமைகளும் உண்டு. அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தெய்வத்தை வழிபாடு செய்வது, அந்த திசைக்குண்டான தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே போல எலரிசனி, கண்டச்சனி, அஷ்டமச்சனி காலகட்டங்கள்ல சிவன் வழிபாடும், பைரவர் வழிபாடும், அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும், பெருமாள் வழிபாடும் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். நடப்பதை யாராலையும் தடுக்கவே முடியாது. வழிபாடுகள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து கொள்ளலாம் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. அவரவர்கள் கர்மாக்கு தகுந்தது போல, வழிபாடுகளுக்கு தகுந்தது போல, ஜாதகத்தின் பலத்துக்கு தகுந்தது போல, ஒரு சிலர் ஜாதகத்துக்கு பாத்துட்டீங்கன்னா நல்ல பலமான ஜாதகமாக இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சுக்குவாங்க. ஒரு சில ஜாதகங்கள் பாத்துட்டீங்கன்னா பலமே இருக்காது, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டிப்ரெஷன் ஆகுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க பணத்தை இழந்து தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வரும். ஆனால் என்ன இருந்தாலும் ஜாதகத்துல கர்மா ரீதியாக நடப்பது நடந்தே தீரும் அப்படிங்கறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது. இறைவனை சரணாகதி அடையும் பொழுது வரக்கூடிய, அதாவது பெருசா வரக்கூடிய பிரச்சனைகள் மலையாட்ட வரக்கூடிய பிரச்சனைகள் பணியாட்ட விலகிவிடும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதனால பயப்பட தேவைகள் இல்லை. உங்க ஜாதக ரீதியாகவும், உங்க தசாபுத்திகள் ரீதியாகவும், உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே சிறிது மாறுபடலாம். இந்த மாதம் இது எல்லாமே நடந்துச்சா, நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடந்ததா அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட்லயே நீங்க பதிவு பண்ணலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவடிகளே சரணம்.